வணக்கம். இதை என் வீட்டில் பார்த்தாங்கன்னா என்னை சொல்லி முடிச்சிருவாங்க. இப்போ வந்து மோமோ வந்து ஃபஸ்ட்டு டைம் சவுத் இண்டியன் ஃபுட்டை ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நான் போன ட்ரிப்புக்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 35,000 செலவு பண்ணிருக்கேன். ஆன் அர்த் ஹாஸ்டல். ஸோ இதுதாங்க இந்த ஹாஸ்டலில் தான் நம்ம இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ட்ரீஸ் கவர் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஆரோவில் ஃபுல்லாகவே ட்ரீஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாங்க வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த இது சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே தாங்க இது பண்ணிட்டு ஸ்வீஸ் மோமோ நம்ம இவங்க கூட வந்திருக்கோம். ஹாய், குட் மார்னிங். வணக்கம். Going for laundry? Yes. Okay, where it is? Where it is? I need to ask. You need to ask, okay. நம்ம ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஆக்சுவலாக இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல. இங்கே பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 600 தான் நினைக்கிறாங்க பர் டேக்கு. இது வந்து காமன் ஏரியாங்க. நம்ம எப்போ இங்கே வந்து சில் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் இங்கே வந்து யோகா பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. நானும் யோகா கிளாஸ் சேரலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது நம்ம ரூம் இது தாங்க. இது தாங்க நம்ம ரூம். இங்கே வந்து 1 2 3 4 6 மெம்பர்ஸ் தங்குற மாதிரி இந்த ரூமுங்க. ஸோ நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட் ஃப்ளோர் இது தாங்க நம்மளுது. ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து சிக்கிம்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் இப்போ தூங்கிட்டுருக்காரு. அண்ட் இங்கே தாங்க மோமோ அவங்க இருக்காங்க. இங்கே ஒருத்தர் இருக்காருங்க. ஒரு 3 மாதமாக இங்கே தான் இருக்காராங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் வந்து இங்கே வெண்டார் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காராம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர் 3 இடத்துலையுமே வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருப்போம். அந்த 3ஐயும் கம்பேர் பண்ண சொல்ல இது வந்து ஓரளவுக்கு ஓகே தான். பட் ரொம்ப அதெல்லாம் விட சூப்பராக இருக்குது அப்படின்னா சொல்ல மாட்டேன். டெல்லியில் அந்த ஹாஸ்டலர் வந்து வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லுவேன். இங்கே வந்து ஓகே. ஒரு பெயிண்டிங் இருக்குது, இதை பாருங்களேன், அவதார்த்து. ஆக்சுவலாக இங்கே வந்து நான் வந்துருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாகவே பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஏரியாவே ரொம்ப அமைதியாக இருக்குங்க. நான் எவ்வளோ சவுண்டாக பேசணும்னு உங்களுக்கே தெரியும். என்னையே வந்து ஸ்லோவாக பேச வைக்கிறானுங்க இங்கே. இவங்க தான் பண்ணுறதில்ல. பட் ஆனால் இந்த அட்மாஸ்பியர் நேற்று போன அந்த சாதாரண ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா எந்த வீடியோஸ் எடுத்தனே தவிர எதுவுமே என்னால் பேச முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மானிட்டேஜ் மாதிரி வீடியோஸ் எடுத்துகிட்டு நான் பாட்டுன்னு கிளம்பிட்டோங்க. அதே மாதிரி நாங்கள் போன டைமிங் வந்து 4 o'clock அங்கே 4னா 4:30 இருக்கும். 4:30 to 9 o'clock நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் என்னால் 6 o'clock 6:30 தான் வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக 3 டாக்குமெண்ட்ரி போட்டாங்க. அதில் எனக்கு 2 டாக்குமெண்ட்ரி வேறு லெவலில் இருந்துருங்க. அது எப்படி மேக் பண்ணானுங்க ஒன்றும் புரியலங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் ஏறணும்னா வீகன்ஸாக இருந்தால் ஏற முடியாது, நல்லா ஹெல்த்தியாக இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நான் வெஜிடேரியன்ஸ் அந்த மாதிரி தான் போக முடியும், அந்த மாதிரி இருக்கும்னுவாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட் வீகன் ஒருத்தர் வந்து ஹிமாலயாஸில் போயிருக்காருங்க. ஸோ அவரோட டாக்குமெண்ட்ரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அது நல்லா தான் இருந்தது. அப்புறம் ஆக்சுவலாக சாதாரண ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்ததுங்க. நிறைய விஷயங்கள்ன்றத விட 95% அவங்க எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. வராங்க, ஜாலியாக ஏந்திக்கிறாங்க, பீஸ்ஃபுல்லாக உட்காந்துக்காங்க, சாப்பிட்றாங்க. பட் அப்புறம் கொஞ்ச நாள் சைட் சீங்க இங்கே போகிறாங்க. இங்கே கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் வேணும். பட் என்கிட்ட டைமும் இல்லை, காசும் இல்லை. ஆக்சுவலாக டைம் இருக்குங்க, காசு தாங்க இல்லை உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா நான் போன ட்ரிப்புக்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 35,000 செலவு பண்ணிருக்கேன். பட் ஆனால் நான் அது வந்து கம்மி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா நான் 8 to 9 days இருந்தேன். ஃப்ளைட் டிக்கெட் அது இதுன்னு சேர்த்தா 35,000 கம்மி தான் சொல்கிறாங்க. ஐயோ, நான் வேறு அமௌண்ட் சொல்லிட்டேனே. இதை என் வீட்டில் பார்த்தாங்கன்னா என்னை சொல்லி முடிச்சிருவாங்க. இப்போ இதை என் வீட்டில் பார்த்தாங்கன்னா வேறு என்ன 35,000 செலவு பண்ணியா, இருறா உனக்கு இருக்குன்னுவாங்களே. சரி சரி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நான் ஒரு 5,000 4,000 தாங்க என்கிட்ட இருக்குது.
அதுலேயும் ரூமுக்கு வந்து 1500 பே பண்ணிட்டேன். இன்னும் பேலன்ஸ் ஒரு 2000 தான் இருக்குது. ஸோ அதை வச்சு எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுவேன்னு தெரியாது. ஒரு 500 வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுவேன். நான் 500 வந்தோடனே பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து சென்னைக்கு வந்து வெறும் 200 தான் எங்கள் பஸ் டிக்கெட்டு. ஸோ அது போதுங்க. நம்ம இன்றைக்கி எங்கெங்கே போகிறோன்ற விளாக்ல பார்ப்போம். பாய். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹாய்ங்க, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு கடை இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன் பாருங்கள். அப்படியே ஆக்சுவலாக இந்த இடம் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பைக்கு நாங்கள் இப்போ ரெண்ட் எடுத்துருக்கோங்க. பர் டேக்கு 350 சொல்லியிருக்காங்க. இங்கே தாங்க சாப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம ஜெய்ப்பூரில் இருக்கும்போது ஹாஸ்டல் மேட் ஒருத்தவங்க வந்துட்டு கோவாலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கபோன்ற சரக்கு வந்துட்டு அங்கே ஃபேமஸ்ஸு, அது அங்கே மட்டும் தான் கிடைக்கும்னாங்க. பட் ஆனால் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்குங்க. ஆனால் இங்கே பிளான்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ வந்து மோமோ வந்து ஃபஸ்ட்டு டைம் சவுத் இந்தியன் ஃபுட்டை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். தோசைங்க, நம்மளுக்கு பிடிச்ச தோசைலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிடுங்க. எஸ். Wait, I'll show you. Like this. This like this. Wait. It's rice. Made of rice. They will grind it. Very nice. I like it. This is like tomato ketchup. And this is, you know, the coconut, right? Coconut, made of coconut. This is made of dal. No, this name is Italy. No, this is dosa. Dosa. And this is idli. You'll try. It's like a rice cake. Just No, like this. You can't. You don't have big mouth, right? Then put it, and like this. You like it? பிடிச்சிருக்கீங்க சவுத் இந்தியன் ஃபுட்டு உங்களுக்கு? Korea, we have similar food like this. நேம் கால் Rice cake. ரைஸ் கேக். இன்னொரு வீடியோ போட போகிறேங்க. கொரியாவும் தமிழும் ஒரு சிமிலர் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது, சேம் மீனிங்கோடு இருக்குங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் வீடியோ போட போகிறோம். ஓகே, நாங்கள் அதை எடுத்தோன்னே அடுத்த வீடியோவை நான் போடுறேங்க பாருங்கள். ஆக்சுவலாக நிறைய வேர்ட்ஸ் வந்து தமிழ்லேயும் கொரியாவிலையும் சிமிலராக தான் இருக்காது, அதாவது எக்ஸாக்ட் சேம் மீனிங்கே இருக்குங்க. அதே மாதிரி நம்ம கல்ச்சரும் அவங்க கல்ச்சரும் ஒரு சிலர் கேம்ஸு இதெல்லாமே வந்து சேம். அதே மாதிரி நம்ம இந்த கல்லங்காலம் விளாடுவோம் பார்த்தீங்களா, கல்லை தூக்கி போட்டு இப்படி அடிக்கிறது. அவங்க அந்த பேர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள். A few moments later. இப்போ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர்னு ஒன்று இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் போக போகிறோம். எனக்கு ஆக்சுவலாக எந்த பிளானுமே இல்லை. நான் இங்கே என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாது. இவங்கள தான் கேட்கணும். இவங்க ஆக்சுவலாக ஏதோ பிளான்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த நோட்ஸ் வச்சுட்டு போன்றோங்க. ஏங்க இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. இது தமிழ்நாடு தாங்களான்னு எனக்கே டவுட் வருதுங்க. நான் இப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன், நம்ம ஊரில் நம்ம பெண்களை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டணும்னு சொன்னாங்க. ரைட்டில் போகணுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா ரைட் எடுத்துனாக்க யார் ரைட்டு போனேன் இந்த பக்கம் போகணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லை, நான் கரெக்டாக சொல்லுவேன்றாங்க. பார்ப்போம். எங்க இந்த இடத்துல வந்து குப்பையே போடாமல் வச்சுருக்கானுங்க. ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. நம்ம உண்மையாகவே வந்துட்டு பாண்டிச்சேரியில் தான் இருக்கேனான்னு எனக்கே டவுட் வருது. இதுதாங்க இன்ஃபர்மேஷன் சென்டரா. ஸோ எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு எனக்கு தெரில. இந்த பொண்ணு தாங்க கூட்டின்னு வந்திருக்கு இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போகணுன்ட்டு.
இன்ஃபர்மேஷன்னா இந்த இன்ஃபர்மேஷனுங்க ஆரவல் தான் என்னன்றதுக்கான இன்ஃபர்மேஷனுங்க. ஐயோ, இப்போ கூகுளில் போட்டாலே வந்துடும்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது யாரும் பாஸ் பண்ணால் படிக்க மாட்டீங்க. ஒண்ணு இல்ல கீழே போட்டு சரி, நீங்கள் யாரும் படிக்கலாம் மாட்டீங்க, அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன போட்டேன்னா ஆரவல்ன்றது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நபருக்கோ இல்லை ஒரு இனத்துக்கோ சம்மந்தம் இல்லை. அது வந்து ஒரு மனித இனத்துக்கான ஒரு ஹியூமானிட்டிக்காக இருக்கிற ஒரு இடம். இங்கே வந்து எப்படி சொல்கிற வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. யாருனாலும் வந்து இங்கே இவங்க கம்யூனிட்டியோட பாட்டாக மாறலாம்ன்றாங்க. ஸோ பாட்டாக மாறணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணுமா, தொண்டு செய்யணும். தொண்டு மீன்ஸ் சேவை செய்யுதுங்க. இந்த ஒன்லி ஒன் திங் தான் வேணுமா, அதாவது சேவை செய்கிற மனசு இருந்தால் போதுன்றாங்க. இது வந்து ஆரோவிலோட சிம்பிளாங்க. ஃபுல்லாகவே ஆர்ட் கேலரி மாதிரி வச்சுருக்காங்க. எப்போ இந்த பில்டிங்கை கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க அப்படின்றதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் அந்த ஆரோவிலோடைய சிம்பிள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ளே எப்படி இருக்குன்றத இதை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இங்கே ஒரு ஃபோட்டோ வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதே பிக்சரை வந்து அங்கே பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுருக்காங்க. ஸோ கலருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். இதை பார்க்கும்போது நார்மல் பிக்சர் மாதிரி இருக்குல்ல, இப்போ அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் காட்டுறேன். சேம் அது எவ்வளோ டெப்த்தாக சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். சேம் இமேஜ், பட் ஆனால் இது பிளாக் அண்ட் ஒயிட். இது எவ்வளோ டெப்த்தாக இருக்குது பார்த்தீங்களா. பட் பிளாக் அண்ட் ஒயிட் தாங்க. மாத்தர் மந்தருக்குள்ளே இப்போ தான் இருக்கணும். இங்கே பாருங்க, உள்ளே கெஃபேலாம் இருக்குதுங்க, ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க. எப்படினாலும் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா பார்க்க தானே போவோம். woman. A few moments later. இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாரத் நிவாஸ்ன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு 10 to 20% பண்ணால் வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இது வேறு ஒரு பூ பைத்தியம். நோ எல்லாம் வந்து இங்கே தியானம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த இடம். A few moments later. ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்தோட பேர் வந்து டவுன் ஹால் தான். நம்ம என்ன நினைப்போம், கேம் விளாடாம டவுன் ஹாலாக இது பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இது வந்து ஆஃபீஸ் ஏரியாவுங்க. ஆரோவிலுக்கு ஆஃபீஸ் ஏரியா. ஸோ நாங்கள் வந்து மேலே போய் பார்க்கலாமான்னு கேட்போம். பார்க்கலாம், பட் உள்ளே எங்கேயும் போகாதீங்கன்னாங்க. ஸோ ஜஸ்ட் மேலே இருந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மணி 2 தாங்க ஆகுது. நாங்கள் திருப்பி ஹாஸ்டலுக்கே வந்துட்டோம். ஏன் ஹாஸ்டலுக்கு வந்துட்டோன்னா இந்த பொண்ணுனால தாங்க. இந்த பொண்ணுக்கு என்னென்னா, இது என்ன இவ்வளோ வெயிலாக இருக்குது, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வந்துட்டோம். ஹாஸ்டல் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு பையன் இங்கே வந்துட்டு சிக்கிம்லேருந்து வந்திருக்காரு. ஸோ பிளேயிங் திஸ் ஒன். இப்போ வந்து லஞ்சு சாப்பிட வந்திருக்கோங்க. லஞ்சுக்கு இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா சாம்பார் சாதம். ஸோ நம்ம ஊர் சாம்பார் சாதம் தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். How was the sambar rice? So good, delicious. இவங்களுக்கு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க.